போலீஸ் ஒரு கேஸை தலையிலேருந்து உதிர்ந்த ஒரே ஒரு முடியினால் சால்வ் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாம், இந்த கேஸை போலீஸ் அப்படி தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டர் செஞ்ச சிறிய தவறுனால ஒரு பேஷண்ட் இறந்து போகிறாங்க. அவர் அதுக்கான சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளியில் வராரு. ஆனால் கேஸ் இதோட முடியல. இதுக்கப்புறம் தான் உண்மையான குற்றமே ஆரம்பிக்குது. This is Crime Context channel and you're watching the mystery case of a bad medicine. டோனி பிக்னட்டேரோ அவரோட ஒய்ஃப் மற்றும் 2 குழந்தைங்களோட 1997 சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் அந்த ஏரியாவில் ஒரு ஃபேமஸான பிளாஸ்டிக் சர்ஜனாகவும் இருந்திருக்கார். அவர்கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க வந்த சாராங்கிற பெண்மணி மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சாராவோட சர்ஜரிக்கு தேவையான கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை ஒரு சர்டிஃபைடு அனஸ்தீஷியனோ டோனியோட சர்ஜரி அப்போ இல்லை. அவர் தன்னோட ஆஃபீஸ் ரூம்லேயே அந்த சர்ஜரியை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் தனக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் கூட வச்சுக்கல. இப்படின்றதெல்லாம் தான் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. அதனால் டோனி பிக்னட்டேரோ மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க போலீஸ். மேலும் அந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வர அதிர்ச்சியான உண்மை என்னென்னா, டோனி டாக்டரே கிடையாது என்பது தான். அவர் முழுமையாக மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணாமல் 4வது வருஷத்துலேயே டிஸ்கண்டினியூ பண்ண ஒரு மருத்துவ கல்லூரி ஸ்டூடெண்ட். ஆனாலும் தான் ஒரு சர்டிஃபைட் டாக்டர்னு சொல்லி போலியான சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி தான் ஒரு பெரிய பிளாஸ்டிக் சர்ஜனாக அந்த ஏரியாவில் வலம் வந்திருக்காரு டோனி. இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவரை கைது செய்கிறாங்க போலீஸ். தெரியாமல் செஞ்ச குற்றத்துக்காக அவர் ஜெயிலுக்கும் போகிறாரு. ஆனால் 1 வருஷ ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் வெளியில் வராரு. ஆனால் அவரோட மெடிக்கல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க கோர்ட். இதனால் அவருக்கு ஒரு வேலை கிடைக்காம ரொம்பவுமே வாழ்க்கையை வாழ கஷ்டப்படுறாரு டோனி. அவரோட அம்மா அவருக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால் டைவர்ஸ் வாங்கலாமான்னு டோனியோட ஒய்ஃப் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்க அம்மாவோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுனால டோனியோட ஒய்ஃபான டெபோரா திரும்பவும் டோனியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. டோனி செய்த தப்பெல்லாம் மன்னிச்சு அவரோட சந்தோஷமாக வாழ முயற்சி செய்கிறாங்க டெபோரா. தன் வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் சந்தோஷமாக வாழலான்னு நினைக்கும் போது தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பமாகுது அவங்க லைஃப்பில். அவங்க வாழ்க்கையை மறுபடியும் தொடங்கின கொஞ்ச நாள்லேயே டெபோராவுக்கு உடம்பு முடியாமல் போகுது. டெபோரா அதுக்கு என்ன காரணம்னு புரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸால் எந்த விதத்துலையுமே டெபோராவுக்கு என்ன பிரச்சனைன்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. டெபோராவுக்கு திடீர்னு ஒரு நாள் மயக்கம் வருது. மறுநாளே வாமிட் எடுக்கிறாங்க. திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து டெபோராவுக்கு கை கால் நகர்த்த முடியாமல் போகுது. டெபோராவுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரீட் பண்ணணும்னு தான் டாக்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் டெபோரா கண்டிஷன் வேர்ஸ்ட் ஆகிட்டே போகிறதுனால டாக்டர்ஸுமே ஒரு நம்பிக்கையாக சொல்ல முடியல. இந்த நிலமையில் டெபோரா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க. இப்போ தான் டாக்டர்ஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. டோனி டெபோராவோட பொண்ணுக்கும் இதே மாதிரி சிம்டம்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருக்குமே சைமல்டேனியஸாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர்ஸ். வந்த எல்லா லேப் டெஸ்ட்டுமே நெகட்டிவ்னு தான் சொல்லுது. 2 பேர் உடம்புலையும் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தான் தெரிய வருது. ஆனால் 2 பேருமே ரொம்ப முடியாமல் ஐசியூவில் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு தான் போகிறாங்க. இப்போ தான் ஒரு டாக்டர் 2 பேரோட எலும்பு மஜ்ஜை, அதாவது போன் மேரோவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் இதுக்கான காரணம் டாக்டர்ஸ்க்கு தெரிய வருது. ஆர்சனிக்ன்ற ஒரு மெட்டல் பாய்சனிங்கால் 2 பேருமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பாய்சன். யாராவது அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இது கலந்தால் ஒழிய ஒருத்தரோட உடம்புக்குள்ளே இந்த பாய்சன் போகாது. டெபோராவும் அவரோட மகளும் இறக்கணும்னு யாருக்கு மோட்டிவ் இருக்குன்னு டாக்டர்ஸ் யோசிக்கிறாங்க. இதை போலீஸுக்கும் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் டெபியோட மகனையும் டெபியோட ஹஸ்பண்டான டோனியையும் செக் பண்ண சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் அவங்கள பரிசோதித்து பார்த்ததில் அவங்க உடம்புல எந்த விதத்துலேயும் ஆர்சனிக் பாய்சன் கலக்கலை. இதனால்
டெபோராவோட வீட்டை முழுமையாக சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க போலீஸ். எங்கேயாவது பவுடர் மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே லேப் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு தான் வருது. இப்போ தான் டெபோராவோட மகளை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். டெபோராவோட மகளுக்கு உடம்பு சரியாமல் போன அன்னைக்கு என்ன சாப்பிட்டதா கேட்குறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறது என்னென்னா, அப்பா தனக்கு சூப் செஞ்சு கொடுத்ததாகவும் அம்மாவுக்கும் தனக்கும் ஒரு சூப்பை பவுலில் போட்டு கொடுத்ததாகவும் அதை தான் தான் சாப்பிட்டதாகவும் அதுக்கப்புறம் தான் உடம்பு முடியாத போகதாகவும் சொல்கிறாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு மெல்ல மெல்ல டோனி மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டெபோராவுக்கு ஆர்சனிக் பாய்சன் கொடுத்து யாரோ கொலை செய்ய முயற்சி செஞ்சுருக்கிறதுனால டெபோராவோட ஹேர் சாம்பிளை டெஸ்ட் பண்ண முடிவு செய்கிறாங்க டாக்டர்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட ஹேர் ஒரு மாதத்துக்கு 1 சென்டிமீட்டர் தூரம் வளரும். அதை கணக்கு வச்சு ஒரு சென்டிமீட்டராக அளந்தோன்னா எந்த மாதத்தில் எந்த பாகம் வளர்ந்துருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதை அடிப்படையாக வச்சு டெபோராவோட ஹேர் சாம்பிளை எடுத்து ஒரு சென்டிமீட்டராக கட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். கட் பண்ணி தனித்தனியாக செக்ரிகேட்டும் பண்ணுறாங்க. ஒரு ஹேர் சாம்பிளும் ஒரு சென்டிமீட்டருக்கு இருக்குது. அந்த ஒரு சென்டிமீட்டரும் ஒரு மாதத்தை குறிக்குது. அந்த அத்தனை ஹேர் சாம்பிளையும் டெஸ்ட் பண்ணதில் போலீஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் தெரிய வர்றது என்னென்னா, டெபோராவுக்கு ஜூன் மாதம் ஒரு சின்ன டோஸ் ஆஃப் ஆர்சனிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை கடைசியில் அவங்களுக்கு மிகப்பெரிய லீத்தல் டோஸான ஆர்சனிக் கொடுக்கப்பட்டிருக்கு. டோனி சிறையிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தது மே மாதம். அது வரைக்கும் டெபோரா ஹெல்த்தியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த ஜூன்லேயும் ஜூலையிலையும் தான் டெபோராவுக்கு உடம்பு முடியாமல் போகுது. அவருக்கு யாரோ ஆர்சனிக் கொடுக்கவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. இப்போ போலீஸோட மொத்த கவனமும் டெபோராவோட ஒய்ஃபான டோனி மேலே திரும்புது. இப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது, டோனி சிறையில் இருந்த சமயம் அவருக்கு பல பெண்களோட தொடர்பு ஏற்பட்டுருதுன்னும் வெளியில் வந்து அந்த அஃபேர்ஸ் தொடர்ந்ததுன்னும். ஆனால் டோனியோட அம்மாவுக்கு டெபோராவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு டோனி வேறு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, விருப்பம் இல்லைன்னும், அப்படி ஒரு வேளை கல்யாணம் பண்ணியிருந்தா சொத்துலேருந்து ஒரு பங்கு தரமாட்டேன்னும் டோனியோட அம்மா சொல்லியிருந்திருக்காங்க. ஒருவேளை இந்த காரணம்தான் டெபோராவை டோனி சாவடிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக அமைஞ்சிருக்குமோன்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாம் டோனி கிட்ட சொல்லி கன்ஃபரண்ட் பண்ணப்போ தனக்கு தூக்கு தண்டனை வந்தனக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக போலீஸ்கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாரு டோனி. அவருக்கு 15 ஆண்டுகள் சிறைவாசமும் கிடக்குது. டோனியோட ஒய்ஃப் டெபோராவுக்கு புரியாத ஒரே விஷயம் என்னென்னா, சிறைக்கு போகிற வரைக்கும் தான் கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த கணவர் சிறைக்கு போனதுக்கப்புறம் எப்படி மாறினார் என்பது தான். மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு தான் டெபோரா இப்போவும் நினைக்கிறாங்க. இவ்வளோ ஹை டோஸ் ஆர்சனிக் பாய்சன் கொடுத்து பிழைச்ச ஒரு சில பேரில் டெபோராவும் ஒருத்தர். ஆனால் டெபோரா இப்போவும் வீல் சேரில் அந்த பாய்சனோட சைடு எஃபெக்ட்ஸோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.